ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சௌமி சேஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணிமேகலை காப்பியத்துல வரக்கூடிய கிளைக்கதைகள்ல ஒன்றான ஆதிரை கதை தான் பார்க்க போறோம். மணிமேகலை ஆதிரையோட வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறா. ஆதிரை குறித்து அரவணடிகள் சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வருது. ஆதிரை பற்றி அரவணடிகள் என்னென்ன சொன்னாரு அப்படிங்கறத பார்ப்போம். ஆதிரையோட கணவன் சாதுகன். இவர் ஒரு வணிகன். மனைவி ஆதிரை இருக்க புலன்கள் செல்லும் வழியில சென்று ஒரு கணிகையர் இல்லத்துக்கு போனான். சாதுகன் அங்கேயும் சும்மா இருக்கல. பகடை விளையாட்டுலயும் சூதாட்டத்திலையும் தான் சேர்த்து வச்சிருந்த எல்லா செல்வத்திலையும் தீயில வார்க்கிற நெய்யி போல கொட்டுறான். கையில இருந்த பொருள் தீர்ந்ததும் கணிகையிடம் கொடுக்க எதுவுமே இல்ல. கையில காசு இல்லாதவன் கடவுளா இருந்தாலும் கதவை சாத்தணும் அப்படிங்கறது தான் கணிகையர் இல்லங்கள். சாதுவன் நல்லவன்னு அவனுக்கு மட்டும் கதவு திறந்து வைக்குமா என்ன? சாதுகன் யோசிக்கிறான். பொருள் இல்லாதவங்களுக்கு இந்த உலகம் இல்லங்கிறது புரியுது. கடல் கடந்து வணிகம் செய்ய போற வணிகர்களோட சேர்ந்து தானும் பொருளீட்ட போகணும்னு முடிவு செய்யறான். வாசல்ல குரல் கேட்டு சாதுகன் வெளியே வர்றான். அங்க யாருன்னே தெரியாத ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. வாங்கன்னு கூப்பிடுறான். என் பேர் கடல் மாறன். என்கிட்ட சொந்தமா மரக்கலங்கள் இருக்கு. ரொம்ப தூரம் கப்பல்ல பயணம் செஞ்சு பண்டமாற்று முறையில வணிகம் செய்யறவன் நானு. நேற்று நீ கடற்கரை சாலையில வந்து விசாரிச்சதா தகவல் கிடைச்சதுன்னு சொல்றாரு. ஆமா ஐயா, உங்களை தேடிதான் வந்தேன்னு சொல்றான். நாளை மறுநாள் என்னோட கப்பல் வணிகம் செய்யறதுக்காக கிழக்கு நோக்கி ரொம்ப தூரம் பயணிக்க இருக்கு. நெல் மூட்டைகளையும் தானிய மூட்டைகளையும் கொண்டு போகுது. பணம் கொடுத்து அதெல்லாம் வாங்க முடியும்னா வாங்கிக்கோ. நீயும் என்னோட கிளம்பி வா. இல்லன்னா காவலனா இருந்து கொண்டு உன்னோட உழைப்ப முன்பணமா கொடு. உன்னோட வாணிபத்திறனால மூட்டைகளை நல்ல விலைக்கு வெத்து கொடுன்னு கேக்குறாரு. சாதுகன் அதற்கு பதில் எதுவும் சொல்லாம இருக்கிறான். சம்மதம் தானேன்னு கேக்குறாரு. அதற்கு சாதுகன் தூர தேசம் போகணும்னா அவங்களோட பாஷைகள் தெரிய வேண்டாமான்னு கேக்குறான். அதுக்கு அவர், நீ ஒரு பன்மொழி மித்தகர்னு கேள்விப்பட்டேனேன்னு சொல்றாரு. எந்த திசையில செல்றோம், எந்த தேசத்துக்கு போறோம்னு தெரிஞ்சாதானே அந்த தேசத்தோட பாஷை தெரியுமா தெரியாதான்னு சொல்ல முடியும்னு கேக்குறான். அதற்கு அவர், உனக்கு சாணர்களோட பாஷை தெரியும் தானேன்னு கேக்குறாரு. அதற்கு அவனும், நக்க சாணர்களா அப்படின்னு கேக்குறான். அது என்ன நக்க சாணர்கள்னு கேக்குறான். அதற்கு அவன், நாவலந்தீவுல மட்டும் இல்லாம அதற்கு கீழ்த்திசைகள்லயும் பரவி இருந்தது நம்மளோட தமிழ் சமூகம். நாகர்கள் என்று அறியப்படுறவங்க தான் இந்த பூர்வ பழங்குடியினர்கள்னு சொல்றான். அவங்களோட அந்த நக்க சாணர் பாஷை எனக்கு ஓரளவுக்கு பேச வரும்னு சொல்றான். அது போதாதா, நாளைக்கு அதிகாலையில தயாராயிரு. ஒரு மாதத்திற்கு தேவையான பொருட்களோட தயாராயிருன்னு சொல்லிட்டு போறான். மறுநாள் விடியறதுக்குள்ள சாதுகன் நீராடி தன்னோட பயணத்திற்கு தயாரா இருக்கான். அவனை பிரிய போற வேதனை ஆதிரைக்கு இருந்தாலும் பொருளீட்ட போறதால ஆதிரை அவனை மலர்ந்த முகத்தோட வழி அனுப்பி வைக்கிறான். கடல் மாறனும் சாதுகனும் கடற்பயணத்தை தொடர்றாங்க. தொடக்கத்துல ரொம்ப இனிமையா இருந்த கடல் பயணம் நாட்கள் போக போக துன்பம் நிறைந்ததா மாறுது. கடல்ல காற்று சீரா இல்ல. காற்றோட சீற்றத்திற்கு தகுந்தவாறு பாய்மரம் விரிப்பதும் சுருட்டுவதுமா பயணம் போகுது. திடீர்னு புயல் காற்று வீச தொடங்குது. முன்னறிவிப்பு இல்லாம வீசின அந்த கடல் காற்றோட மொழி புரியாத பிராணிகள் தடுமாறுறாங்க. காற்றோட வேகத்துல பாய்மரம் முறியுது. கப்பல் நிலை தடுமாறுது. சாதுகன் கடல்ல தூக்கி எறியப்படுறான். கடல்ல வீழ்ந்த சாதுகன் உடைந்த பாய்மரத்தை பற்றிக்கிறான். மத்தவங்க எல்லாரும் இறந்து போறாங்க. எஞ்சி இருக்கிற பயணிகள் உடைஞ்ச கப்பலோட புகார் நகரம் வந்து சேர்றாங்க. தப்பிச்சு பிழைச்சவங்கல்ல கடல் மாண்டவனும் ஒருவர். தன்னோட கணவர் இறந்துட்டதா கேள்விப்பட்ட ஆதிரை பத்தினி பெண்களுக்குன்னு உள்ள தொல்பழக்கத்தையே மேற்கொள்ள நினைக்கிறான். நெருப்புக்குழி ஒன்னை ஏற்படுத்தி அதுக்குள்ள இறங்க துணிகிறான். மற்றோரும் கூட இருக்கிறவங்களும் மறுத்தும் யார் பேச்சையும் கேட்காம ஆதிரை இடுகாட்டு பகுதிக்கு அருகில சிதைக்குழி ஒன்றை அமைக்க சொல்றா. அதுக்குள்ள விறகுகளையும் எளிதில் தீப்பற்றி கொள்ற சுள்ளிகளையும் சருகுகளையும் போட்டு நிரப்புறாங்க. பெரிய கலன்கள்ல பசுமாட்டுல இருந்து பெறப்பட்ட நெய்ய வார்க்கிறாங்க. பின்னாடி அந்த சிதைக்குழிய தீயூட்டவும் செய்யறாங்க. ஆதிரை தீக்குழியில இறங்கி உயிரை மாற்றிக்கொள்ள போறான்ற செய்தி கேள்விப்பட்டு புகார் நகரமே அங்க திரண்டு வந்துருச்சு. ஆதிரை நீராடிட்டு இறைவனையும் தாய் தந்தையரையும் வணங்கிட்டு கடலோட போன தன்னோட கணவனை மனசுல நினைச்சபடியே அந்த குழிய 3 முறை சுத்தி வர்றா. ஏதோ தண்ணீர்களை குதிக்கிற மாதிரி அந்த தீ குழியில இறங்குறா. சுத்தி இருந்த மக்கள் கூச்சலிடுறாங்க. ஆதிரை ஆச்சரியப்படுறா. இட்டுக்கொண்ட நெற்றி குங்குமம் தீயில நிறம் மாறல. சூடிக்கொண்ட மலர் தீயோட வெப்பத்தினால நிறம் கருகல. கட்டிய சேலையும் தீப்பற்றி கொள்ளல. நாலாபுரமும் தீயோட ஜுவாலைகள் பற்றி எரிய அந்த பூக்குழியானது ஒரு தாமரை மலர் போலவும் ஆதிரை அந்த தாமரை மலர்ல வீற்றிருக்கிற திருமகள் போலவும் தோன்றா. நான் முறையற்ற தன்மையோடவளா ஆகிட்டேனா? நெருப்பின் மேல அமர்ந்தும் அது என்னை ஏத்துக்கொள்ளாம இருக்க நான் செஞ்ச பாவம்தான் என்ன? என்னோட கற்பனரி சிறந்தது இல்லையா? நான் ஒரு கீழ் மகளான்னு கண்ணீர் விட்டு அழுகிறா ஆதிரை. அப்போ ஒரு அசரீரி கேக்குது. ஆதிரை, நீ தீ குளிக்க வேண்டாம். கடல் பயணத்தின் போது உன்னோட கணவர் இறக்கல. நக்க சாணர்கள் வசிக்கிற நாகர்மலை பகுதியில கரை சேர்ந்திருக்கான்.
அங்க அவன் அதிக நாட்கள் இருக்க மாட்டான். சந்திரதத்தன் என்கிற வணிகன் ஒருவனோட மீண்டும் புகார் நோகருக்கு வந்தடைவான். நீ நெருப்பிலிருந்து மீண்டு வான்னு சொல்லி கேக்குது. தன்னோட கணவர் இறந்து விட்டான்னு நினைச்சு அழுது அழுது சிவந்த கண்களை ஆதர தொடச்சுக்கிறா. கூடியிருந்த மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு புண்ணிய தீர்த்தத்துல நீராடிட்டு தன்னோட வீட்டுக்கு போறா. ஊர்ல உள்ள மத்த பெண்கள் ஆதரையோட கற்பின் பெருமையை பத்தி நாடுதோறும் பேசுற அளவுக்கு அவளோட கற்பின் திறன் போற்றப்படுது. சாதுகனை கடல் அலைகள் ஒரு தீவுல கொண்டு போய் தள்ளுது. ரொம்ப நேர போராட்டத்திற்கு பின்னாடி கரை சேர்ந்த அசதியில சாதுகன் ஒரு மரநிழல்ல அசந்து தூங்குறான். தன்னை சுத்தி ரொம்ப சத்தம் கேக்குது. சாதுகன் கண்ணை திறந்து பாக்குறான். வேற வடிவத்திலையும் வேற நிறத்திலையும் இருக்கிற சில மனிதர்கள் அவனை சூழ்ந்துகிட்டு வேற மொழியில பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் முகத்துல மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுது. கொஞ்ச நேரம் போனதும் தான் தெரியுது சாதுகனுக்கு அவங்க பேசினது தனக்கு நன்கு பரிச்சயமான நக்கசானர்கள் பாசை அப்படிங்கறது புரியுது. படுத்திருந்தவன் எழுந்துச்சு உட்கார்றான். அந்த கூட்டத்துல ஒருத்தன் இவனை பார்த்து, இவன் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கான், அடிச்சு தின்னோம்னா இன்னைக்கு ஒரு நாள் பொழுதுக்கு நல்ல உணவு நமக்குன்னு சொல்றான். ஆமா ஆமான்னு மத்தவங்க குரல் எழுப்புறாங்க. நக்கசானர்களா நீங்க? இது நாகர் வாழ்ற பகுதியான்னு அவங்களோட பாஷையில சாதுகன் அவங்க கிட்ட கேக்குறான். மொழிங்கிறது வெறும் தகவல் பரிமாற்ற கருவியா மட்டும் இல்லாம ஒரு அன்போட பாசத்தோட பிணைப்பாகவும் இருக்கிறதுங்கிறத சாதுகன் உடனே உணர்ந்துக்கிறான். உடனே அவனை ஊர் பெரியவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரு யாருப்பா இதுன்னு நாகர் மொழியில கேட்கிறாரு. ஐயா, என்னோட பெயர் சாதுகன். மேற்குல இருக்கிற காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற இடம் தான் என்னுடைய ஊரு. என்னுடைய தொழில் வணிகம் செய்யறதுங்க. கடல்ல போயிட்டு இருந்தப்ப பலத்த காத்து வீசி பாய்மரம் முறிஞ்சு கீழே விழுந்துருச்சு. நான் அந்த பாய்மர கட்டையை புடிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு நாகர் மொழியில சொல்றான். இவனை பார்த்தா பசியால வாடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நல்ல கறி சோறு கொடுங்க, மொந்தையா தென்னங்கல்லு நிறைய கொண்டு வந்து கொடுங்க, குடிச்சிட்டு உல்லாசமா இருக்கட்டும்னு சொல்றார் நாகர் தலைவர். எனக்கு கல்லும் பொண்ணும் வேண்டான்னு சாதுகன் மறுக்கிறான். என்னது கல்லும் பொண்ணும் வேணாமா? உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? கல்லையும் பொம்பளையும் தவிர இன்பம் தர்ற பொருளுங்க இந்த பூமியில இருக்கா என்ன? அப்படி இருந்தா சொல்லு பாப்போம், அது என்னன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்களை என்ன மடையர்கள்னு நினைச்சியா என்று நாகர்குல தலைவன் குரல்ல சீற்றம் கூடி கோபமா கேக்குறான். மயக்கம் தர்ற கல்லையும் நாம உயிர் வாழ்றதுக்காக பிற உயிர்களை கொன்று அதோட ஊனை உண்றதையும் படித்த சான்றோர்கள் அறவே வெறுத்திருக்காங்க. இது எல்லாமே உலகத்துல பிறந்தவங்க இறக்குறதும் இறந்தவங்க பிறக்கிறதும் உறங்குனவங்க விழிக்கிறதும் விழித்தவங்க உறங்குறது மாதிரியும் நடைபெற விஷயங்கள். இது போலத்தான் நல்ல செயல்களை புரிந்தவர்கள் நல்ல கதியை அடைவாங்க. தீய செயல்கள் புரிந்தவங்க மறுபிறவியில துன்பம் அடைதலும் உண்மைங்கிறதுனால சான்றோர்கள் மதுவையும் மாதுவையும் ஒதுக்குறாங்க. மேலும் பல தத்துவங்களை சாதுகன் எடுத்து விளக்குறான். நாகர்குல தலைவன் சாதுகனோட கால்கள்ல விழுந்து வணங்குறான். இதுக்குதான் மெத்த படிச்சவங்க கூட பழக்க வச்சுக்கணும்னு சொல்றான். நான் யாரு? கல்லும் கரிசோறும் திங்கிறவன். எனக்கு எப்படி இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிரை நல்லா வச்சுக்க தெரியும் சொல்லு? உனக்கு தெரிஞ்ச வழியில நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இரு, நானும் சாவுற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்றான். நல்லதுதான், நான் சொல்றத கேளு. கடல்ல பயணம் செய்யும் போது கடல் சீற்றத்தால களம் கவிழ்ந்து கரையில செல்ற மனிதர்களை கொல்ற வழக்கத்தை நீயும் உன்னோட கூட்டத்தினரும் விட்டுடுங்க. இறந்த விலங்குகளோட ஊன தவிர மற்ற விலங்குகளை துன்புறுத்தி கொன்னு திங்கிற பழக்கத்தை கைவிடுங்க. இது போதும்னு சொல்றான். எங்களுக்கு தேவையான அறத்தை சொல்லிட்டீங்க. உங்களுக்கு இந்த தீவுல இருந்து என்ன வேணுமோ கேளுங்கன்னு சொல்றான். இதுக்கு முன்னால இங்க கரை ஒதுங்கின கப்பல்களையும் கொள்ளையெடுத்து அதுல இருக்கிற மக்களை அடித்து கொண்டு சாப்பிட்டு இருந்தோம். அப்படி அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் மூட்டை மூட்டையா இங்க குவிஞ்சு கிடக்கு. எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போங்கன்னு நாகர்குல தலைவன் சொல்றான். நாகர் தலைவன் சொன்னதோட மட்டும் இல்லாம ஒரு கப்பல் முழுவதற்கும் வேண்டிய பொன்னையும் பொருள் மூட்டைகளையும் கொண்டு வந்து அடுக்கிறான். சாதுகன் கடல் பயணம் முடிந்து ஓய்வெடுக்க வந்திருந்த சந்திரதத்தன் என்கிற வணிகரோட அவனோட கப்பல்ல தானும் ஏறி நாகர் தலைவன் தனக்கு வெகுமதியா அளித்த மூட்டைகளையும் ஏத்தி கொண்டு காவிரி பூம்பட்டினம் நோக்கி பயணப்படுறான். சாதுகனோட மனமானது அவனை கேள்வி கேக்குது. தான் ரொம்ப நல்லவன் போல நக்கசானர்களோட தலைவன் கிட்ட பேசினது தவறான்னு தோணுது. தனக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு அவனுக்கு தோணுது. தன்னோட பழைய தீய குணங்களை விடுத்துட்டு தான தர்மங்கள் செய்து ஆதரையோட இல்லறம் என்னும் நல்லறம் கடைபிடிப்பதுதான் அதற்கு சரியான மாற்றமா இருக்கும்னு நினைக்கிறான். பெண்ணு கூப்பிடுற குரல் கேட்டு மணிமேகலை சிந்தை கலைந்து நிக்கிறா. கற்பிற்கு புது விளக்கம் அளிக்கிற வண்ணம் கண்கள்ல கருணையும் அன்பும் வலிய தோற்றமளித்த ஆதிரை பாவை போல விளங்குற கற்புக்கு புது விளக்கம் அளிக்கிற மாதிரி கண்கள்ல கருணையும் அன்பும் வலிய தோற்றமளித்த ஆதிரை
ஆதிரை ஓவிய போவை போல இருக்கிற மணிமேகலைய பாக்குறா. தாயே, உங்களோட கற்பின் பெருமையை பற்றி கேள்விப்பட்டேன். என்னோட பேர் மணிமேகலை. மணிப்பல்லவ தீவுல ஆபுத்திரன் என்பவன் விட்டு சென்ற அமுத சுரப்பி தான் என் கையில இருக்கிற இந்த அக்ஷய பாத்திரம். உங்க கைகள்னால பெறப்படுற முதல் பிச்சை சோற்றுல தான் இந்த பாத்திரம் தான் இழந்த திறனை மீண்டும் பெறும் என்கிறதால உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்திருக்கேன்னு சொல்றா. இதோ ஒரு நொடியில வர்றேன்னு சொல்லிட்டு ஆதிரை உள்ளே போய் அன்னைக்கு சமைத்த உணவு பதார்த்தங்களை பாத்திரத்துல வச்சு கொண்டு வர்றா. கொண்டு வந்த உணவை மணிமேகலை வச்சிருந்த அமுத சுரப்பியில இட்டு நிரப்புறா. அன்னையில இருந்து தொடங்கி அந்த அமுத சுரப்பி வற்றாம சுரந்து உணவில்லைன்னு வர்ற வறியவங்களுக்கு பசிப்பினிய போக்குற அருமருந்தா மாறி இருக்கு. இதுதான் மணிமேகலையில வரக்கூடிய கிளைக்கதைகள்ல ஒன்றான ஆதிரை கதை. இந்த மாதிரியான நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.